இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் மீண்டும் மீண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கோழி அதாவது சிக்கன் வச்சு ஒரு பொரிச்சி குழம்பு, சூப்பரான ஒரு கறி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் முதல்ல அந்த கத்திரிக்காய் கறியை செய்வோம் வாங்க. தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயை வெட்டி அதுக்குள்ளே போட போகிறேன். கத்திரிக்காயை வெட்டுறதுக்கு முதல் கழுவி போட்டு வெட்டணும். எப்பயுமே எந்த மரக்கறியாக இருந்தாலும் முதல்ல கழுவி போட்டு தான் வெட்ட வேணும். 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஆனால் 3 கத்திரிக்காயுமே நான் கறி வைக்க போகிறதில்ல. நான் ஒரு 2 கத்திரிக்காயில் கறி வைக்க போகிறேன். ஒரு கத்திரிக்காயை வெட்டி போட்டு பொரித்து ஃப்ரீசரில் போட்டு வச்சேன்னு சொன்னால் ஒரு அவசரமான நேரத்தில் எடுத்து டக்கண்டு நான் கறி வைப்பேன். இந்த கத்திரிக்காயை உங்களுக்கு எப்படி வேணுமென்றாலும் நீங்கள் வெட்டி பொரிக்கலாம். நான் நார்மலாகவே ஓரளவு நீளமான துண்டுகளாக கத்திரிக்காய் பொரிச்ச குழம்புக்கு எப்படி வெட்டுவீங்களோ அதே மாதிரியே வெட்டிட்டு பொரிக்கலாம். எந்த கத்திரிக்காய் வேணுமென்றாலும் நீங்கள் வேண்டலாம். இதில் உப்பு தண்ணியில் இந்த கத்திரிக்காயை போட்டு நான் வெட்டி இந்த கத்திரிக்காயை உப்பு தண்ணியில் போட்டு நான் இப்போ வடித்து எடுக்கிறேன். முதல்ல கத்திரிக்காயை பொரிக்கணும். கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 3மே பெரிய கத்திரிக்காய். ஒரே அடியாக கத்திரிக்காய் பொரித்து போட்டு அரிவாசி கத்திரிக்காயில் தான் குழம்பு வைக்க போகிறேன். மிச்சத்தை எடுத்து நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுவேன். எனக்கு தேவையான நேரத்தில் ஒரு அவசரமான நேரத்தில் அந்த கத்திரிக்காய் எடுத்து திரும்பவும் கறி வைப்பேன். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டு கொண்டு பார்க்கலாம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் வடித்த கத்திரிக்காயை எண்ணெய்க்குள்ளே போடுறேன். கறக்காமல் இருக்கிறதுக்காண்டி நான் இப்படி செய்கிறேன். தண்ணியோட போடைக்குள்ள அந்த தண்ணி எண்ணெயில் படைக்க என்ன செய்யுமென்று தெரியும் தானே உங்களுக்கு, கறிக்கும். மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கழுவிட்டு வெட்டி தண்ணிக்குள்ளே போடுறேன். நீங்கள் உருளைக்கிழங்கையும் எப்படி வேணுமென்றாலும் வெட்டலாம். இதை நான் இப்படி வெட்டி இருக்கிறேன். கிட்டத்தட்ட சிப்ஸுக்கு வெட்டுற மாதிரி ஆக மெல்லிசாக வெட்டாமல் ஓரளவு நீளமாக கட் பண்ணலாம். தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். ஓகே, அடுத்தது சிக்கன் பிரஸ்ட், எலும்பில்லாத கோழியின் நெஞ்சு துண்டு. நீங்கள் எந்த பக்கம் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கறி செய்யக்குள்ள இப்படி தசையாக இருந்தால் நல்லது, கோழியின் தசையாக இருந்தால் நல்லது. அதனால் நான் ஒரு மெல்லிசா, அதையும் நல்ல மெல்லிசா அப்படி கட் பண்ணியிருக்கிறேன். ஆக பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் ஓரளவு இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொன்னால் இது பொரிக்கும் போது பெரிய துண்டாக வரும்.
அதனால் ஒரு விரலின் இந்த சைஸுக்கு இந்த துண்டுகளை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கும் உப்பு அரை மேசக்கரண்டி மஞ்சள் தூள், நாங்கள் கறிக்கு பாவிக்கிற மிளகாய்த்தூள் வந்து 2 மேசக்கரண்டி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கொள்ளுவோம். இப்போ இது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்து கறித்தூள், நாங்கள் நார்மலாக கறிக்கு பாவிக்கிற கறித்தூள், அதுதான் இதுக்குள்ளே போட்டு பிரட்டி வைக்க போகிறேன். கறித்தூளுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். தனி மிளகாய்த்தூள் சில வேளையில் சரியான உரைப்பை கொண்டு வந்துடும். நாங்கள் கறிக்கு போடைக்குள்ள அளவாக கறித்தூளாக போடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் தனி மிளகாய்த்தூளையும் போட்டு பொரிச்சு கொள்ளலாம். நல்லா பிரட்டிட்டு கத்திரிக்காய் பொரிஞ்ச பிறகு இதை பொரிக்க போகிறேன். கத்திரிக்காய் வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. கத்திரிக்காய் பொரிக்கும் போது இது வந்து சமையல் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், அடிக்கடி கிண்டி பார்க்கக்கூடாது, கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். அதனால் போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் இப்படி தடி குச்சியால் கரண்டின்ற பின்பக்கத்தால் கிண்டி விடணும். அடிக்கடி போட்டு இதண்டிங்களான்னு சொன்னால் கத்திரிக்காய் மசிஞ்ச மாதிரி குழஞ்சி போயிடும். ஓகே, இப்போ நல்ல கலராக வந்துட்டுது. ஒரே அளவுக்கு எல்லாமே ஒரே அளவுக்கு பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டு இதை வடிச்செடுக்கலாம். எண்ணெயை ஒட்ட வடிச்செடுக்கலாம். நல்லா தட்டி வடிக்கணும். பெரிய பாத்திரத்தில் போட்டு பொரிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பிலையும் எண்ணெய் பறக்காமல் வடிவாக நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். உப்பில் ஊற போட்டு வச்சிருந்த உருளைக்கிழங்க பொரிக்க போடுறேன். ஓகே, உருளைக்கிழங்கு நல்ல கலருக்கு வந்துட்டுது. இதை வடிச்செடுக்கலாம். நல்லா ஒட்ட வடிச்சிட்டு எண்ணெயை தட்டி வடிக்கணும். வடிச்சிட்டு பொரிச்ச கத்தரிக்காயோடைய சேர்க்கிறேன். கொண்டு சாப்பிட்டு பார்க்குறேன்னு. கவின் வேணுமா? கவின் வேணுமா? இப்போ கேட்குறது இல்லை எனக்கு தாங்கன்னு சொல்லியா? அப்படி இதில் கறி வச்சாது நல்லா தான் இருக்குமே தம்பி. அடுத்ததாக பிரட்டி வச்சுருந்த கோழியை பொரிக்க போகிறேன். இப்போ கோழியை பொரிக்கிறதுக்கு கோழி கொஞ்சமாக இருக்கிறதால எண்ணெய் நிறைய இருக்குது. அப்போ அந்த அவ்வளவு எண்ணெய்க்குள்ளே நான் கோழியை போடாமல் இந்த பொரிச்ச எண்ணெயை கொஞ்சத்தையும் அள்ளி எடுக்க போகிறேன். அள்ளி எடுத்துட்டு இது வந்து நீங்கள் சமையலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழி பொரித்ததை கூட நீங்கள் கறி வைக்கிறதுக்கு பாவிக்கலாம். திரும்ப திரும்ப பொரிக்கிறதா இருந்தால் தான் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றும்படி நீங்கள் இந்த எண்ணெயை சமையலுக்கு பாவிக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு தடவை தான் பொரித்தோம். நாங்கள் இதுலேருந்து அரைவாசி எண்ணெய் எடுத்துட்டு கோழியை பொரிக்க போடலாம். கோழியும் நல்லா பொரியட்டும். கோழி வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது, நல்ல கலரும் மாறி வந்துட்டுது. ரெடி டு ஈட் என்ற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வடிச்சிருக்கலாம். இதுதான் சரியான பொன் கலர். எல்லாம் ஒட்ட எண்ணெயை வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயோட சேர்த்து போடுவேன். இப்போ நாங்கள் கறி வைக்க ரெடியாகலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இந்த பொரிச்ச எண்ணெயில் இருந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு
3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். ஓகே, உங்களுக்கு வதக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுமோ நீங்கள் அதை பார்த்து விட்டுக்கொள்ளலாம். ஒரு 3 கருவேப்பிலை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, அதோட ஒரு 4-5 செத்தல் மிளகாயை நுள்ளிட்டு போடுங்க. ஓகே, அதுக்கு பிறகு கடுகு, ஒரு தேக்கரண்டி, ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம். அதுக்கு பிறகு கொஞ்சம் இஞ்சி, நெருப்பு நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். உள்ளி, அது இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதோட சேர்த்து வெந்தயம், 1.5 தேக்கரண்டி வெந்தயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எரியாமல் இருக்கணும். ஒரு 3 தேக்கரண்டி கடலைப்பருப்பு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நெருப்பை கூட்டிட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வதக்குறேன். நான் வைக்க போகிறது கொஞ்சம் பெரிய கறி என்றபடியாக இவ்வளவெல்லாம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நார்மலாக கறி வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் காணும், ஒரு 3 பச்சை மிளகாய் காணும். உள்ளி வந்து நிறைய போடலாம், ஆனால் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி. உள்ளி நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் கறிக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை வதங்க விடுவோம். இது வதங்கி கொண்டு இருக்கும்போது இதுக்குள்ளே உப்பு சேர்த்து விடுறேன். நாங்கள் இந்த கத்தரிக்காய்க்கும் சரி, லைட்டாக உருளைக்கிழங்குக்கும் சரி, கோழிக்கும் சரி கொஞ்சம் ஊற போட்டு நாங்கள், அதாவது கோழிக்கு போட்டு பிரட்டினாங்க, மற்ற தண்ணிக்குள்ளே போட்டாங்க. அப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. பிறகு கறியை கூட்டி வச்சுட்டு காணாட்டிக்கு சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு போடைக்கு எப்பயுமே கவனமாக இருக்கணும். உப்பு கூடிட்டுதுன்னு சொன்னால் அந்த கறியே அப்படியே கூடாமல் போய்விடும். இது நல்லா வதங்கி கொண்டிருக்கே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நல்லா உருவிக்கிட்டு கழுவிட்டேன் ஆல்ரெடி. பிச்சுட்டு போடணும் கருவேப்பிலையை, அதுதான் வாசம் நல்லா தூக்கலாக வரும். கறி வந்து கொஞ்சம் நிறைய வச்சோம்னு சொன்னால் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த கறிக்கு வந்து நான் பால் எதுவும் சேர்க்க போகிறதில்லை. நீங்கள் விருப்பம் பண்ணி சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். நார்மலாக கத்திரிக்காய் கறிக்கு நீங்கள் பால் விடுறதா இருந்தால் விட்டுக்கொள்ளலாம். நான் விட போகிறதில்லை. நான் வந்து தக்காளி பழ டின் எடுத்திருக்கிறேன். எப்பயுமே எனக்கு கூடுதலாக இந்த தக்காளி பழ டின்னை வச்சு தான் நான் கறி செய்வேன். என்னென்னு சொன்னால் நல்ல கலரும் வரும், ஒரு லைட்டான புளிப்பு தன்மையும் இருக்கும். நான் இந்த மாதிரியான தக்காளி பழம் வேண்டி இருக்கிறேன்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ப்ளம் டொமேட்டோஸ் இன் ரிச் டொமேட்டோ ஜூஸ் நல்லா இருக்கும், நல்ல கலர் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு இது வந்து நான் நார்மலாக வறுத்து இடித்த கறி மிளகாய் தூள். இந்த ரெசிபி நீங்கள் வேணுமென்று சொன்னால் இந்த சேனலில் போய் பாருங்க, நீங்களும் வேணுமென்றா செய்து கொள்ளுங்க. இப்போ நான் வந்து 3 மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எரிய விடாமல் அந்த எண்ணெயில் வதங்குற எண்ணெயில் போடைக்குள்ள தான் தூள் நல்ல கலர் வரும். ஆனால் ஆல்ரெடி வறுத்து இடித்ததான் இருந்தாலும் ஒரு கலர் வரும். இதுக்கு பிறகு நான் ஒரு தக்காளி பழ டின் எடுத்து, அதாவது 3 ப்ளம் டொமேட்டோ அதுக்குள்ளே இருந்தது, அதை நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இந்த கறியோட அதை இந்த வதக்கினதோட சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். இது வந்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வதக்கும்போது உடனே நிறைய தண்ணியை விடாமல் கொஞ்சமாக, இப்போ நாங்கள் பிணைஞ்சி வச்ச தக்காளிக்கு இந்த பிணைஞ்ச பாத்திரத்தை ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதோட சேர்த்து வதக்க போகிறேன். நிறைய தண்ணி விட்டு வதக்கக்கூடாது. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் முதல்ல வதக்கணும்.
இது இப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு விடுவோம். நெருப்பை நல்லா அரிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வதங்கி இருக்குது, நல்லா திரண்டு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்களவு புளி, பாக்கு வந்து தோல் உரிக்காமல் இருக்கும் பாக்கு, அந்த சைஸில் இல்லை, ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். இவ்வளவு இது வந்து சீட்ஸ் இல்லாத புளி, கிட்டத்தட்ட தண்ணியில் ஊறினா அப்புறம் இந்தளவு இருக்குது. இதை வந்து கரைச்சிட்டு இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். நீங்கள் புளியையும் உப்பையும் எப்பயுமே விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், ஒரே அடியாக நிறைய சேர்க்கக்கூடாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களுக்கு தெரியும் எவ்வளோ புளி போடணும் எவ்வளோ உப்பு போடணும்னு சொல்லி. நீங்கள் இப்போ தான் கறி வைக்க பழகுறீங்களன்னு சொன்னால் தயவுசெய்து ஒரே அடியாக புளியை ஊற்ற வேண்டாம், ஒரே அடியாக உப்பையும் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. தண்ணியை விட்டு பிணைஞ்சு இதுக்கு சேர்க்க போகிறேன். இது அப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த தக்காளியோட சேரட்டும். புளி லைட்டாக நெருப்பை கூட்டி விட்டு வதக்குவோம். இப்போ இந்த புளி விட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு வதக்கினா பிறகு இப்போ நாங்கள் இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்க்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். தண்ணியை விட்டு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ திறந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் பொரித்து வச்சுருந்த கோழி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே அப்படியே போடுறோம். ஒரு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெடுகளும் போட்டு கிண்டக்கூடாது. ஒரு முதல்ல ஒரு 10 செகண்டுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் விட்டுட்டு நெருப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே மூடி விடணும். ஒரு திறந்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் திறந்து உப்பு புளியெல்லாம் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஊறினா பிறகு தான் தெரியும் உப்பு எந்த அளவுக்கு இருக்குது, தூள் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த ஃப்ளேவர் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு தெரியும் எங்களுக்கு. இந்த உருளைக்கிழங்கு கத்தரிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணின உடனே இதுக்கு மேலே ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா, நிறைய போடாமல் ஒரு தேக்கரண்டி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஆக தண்ணியும் இல்லாமல் இந்த நாங்கள் போட்டது தாழ்கிற வரைக்கும் இருக்கணும் அந்த லெவலில். ஓகே, அப்படியே மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் முதல்ல கொதிக்கட்டும். நெருப்பை நல்லா அரிக்கக்கூடாது, மீடியமாக வைக்கணும். மூடியை திறந்து உப்பு புளி தூள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அளவு தண்ணியே அப்படியே இருக்கட்டும். நல்லா குறைச்சி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். கறி மேலே எண்ணெய் படர்ந்து வரணும், அப்போ தான் இறக்கலாம். அதுக்கு முதல் இதுக்கு உப்பு புளி தூள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். உப்பு காணாது. உப்பு ஒரு அரை தேக்கரண்டி உப்பு போடலாம். ஓகே, மற்றதெல்லாம் உரப்பெல்லாம் செம்மையாக இருக்குது. அப்படியே தோசையை எடுத்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? கடைசியாக பார்க்குறீங்களா? இப்போ திறந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது. அந்த எண்ணெய் படர்ந்து வந்துட்டுது மேலே. அப்போ இனி கறியை இறக்கி வைக்கலாம். மூடியை போட்டுட்டு இறக்குவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு கறியை இறக்கி கொண்டு போய்
வைக்கலாம். கடைசியாய் கறி இறக்கின பிறகு இதுக்குள்ளே ஒரு மேசக்கரண்டி தேன், இது நல்லா தேனை விட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, அவசரப்பட்டு வாயில் வைக்காதேங்கோ, வைக்காதே கௌரி, வைக்காத, வாயை அவிஞ்சிட போகுது, வாயை அவிஞ்சிட போகுது. தோசைக்கும் சரி, ரொட்டிக்கும் சரி, சோறுக்கும் சரி, ஏன் சிவப்பரிசி பூக்க வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதுடன் இந்த கத்தரிக்காய், கோழி, உருளைக்கிழங்கு போட்டு கறி செய்து காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.